கடலூர் அருகே நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், எதற்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறது? மேலும் எவ்வளவு நேரம் இந்த போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத சிறப்பு கடலூர் மாவட்டத்தான் உள்ளது. குறிப்பாக கடல் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, மலை இருக்கிறது. இப்படி இயற்கையாக ஒட்டி உள்ள கிராமங்கள் தான் கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக உள்ளது. அப்படிப்பட்ட கிராமம் தான் இந்த மலையடி குப்பம், பெத்தான் குப்பம் உள்ளிட்ட கிராமங்கள். இந்த கொடுக்கன்பாளையம், இந்த கிராமங்கள் எல்லாம் விவசாயம் தான் முழுக்க முழுக்க நாம் கழுகு பார்வை காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கிராமத்தில் 166 ஏக்கர் அரசுக்கு சொந்தமான இடம். அதை நாங்கள் கையகப்படுத்த போறோம் என அரசு ஏற்கனவே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பகுதி மக்கள் நாங்கள் பல தலைமுறைகளாக இதே பகுதியில் தான் வசித்து வருகிறோம். எங்களுக்கு வேற எந்த தொழிலும் இல்லை, முழுக்க முழுக்க விவசாயம் தான் நம்பி இருக்கிறோம். விவசாயிகளும் விவசாய கூலி தான் இந்த பகுதி இருக்கும் அனைத்து கிராம மக்களும். இப்படிப்பட்ட சூழலில் இந்த கிராமத்தில் இருக்கும் விவசாய நிலத்தை எக்காரணம் கொண்டும் கையகப்படுத்தக்கூடாது. அது மட்டுமில்லாமல் என்ன திட்டம் வரப்போகிறது என்று தெரியவில்லை. அரசு ஏன் கையகப்படுத்த வேண்டும்? அதே சமயத்தில் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்த உடனே இந்த கிராம மக்களை உடனடியாக அப்புறப்படுத்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டார்கள். அதனால் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது இன்று அந்த நிலங்களை அளக்க வந்த அதிகாரிகளை இந்த கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக இது விவசாய பூமி, விவசாயத்தை தவிர்த்து வேறு எதுவும் இங்கே கொண்டு வரக்கூடாது என ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் இங்கு குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக நூற்றுக்கணக்கான போலீசார் இங்கு குவிக்கப்பட்ட காரணத்தால் இந்த கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக காவல்துறை வைத்து ஏன் எங்களை மிரட்டுகிறீர்கள், அரசு ஏன் இப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறது? குறிப்பாக வேளாண் துறை அமைச்சர் இருக்கும் இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில் வேளாண் நிலத்தை எடுப்பதற்காக ஏன் இப்படி ஒரு அடக்குமுறை என்பதற்கு தான் இந்த பொதுமக்கள் கேள்வியாக இருக்கிறது. இந்த பகுதியை சேர்ந்த சில பெண்கள் நம்மளிடம் காவலாம். அம்மா வணக்கம், என்ன பண்றாங்க, எதுக்காக இப்படி ஒரு போராட்டத்தை நீங்க கையில் எடுத்தீங்க? எதுக்காகனாங்க சார், நாங்க 200 வருஷமா இங்க வாழறோம். 200 வருஷம்னா எங்க மாமனாரோட அவங்க அப்பாவோட 4-5 தலைமுறையா இங்க வாழறாங்க. அத பட்டா கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் என்னன்னு தெரியல, திரும்ப போயிட்டாங்க. இப்ப உங்களுக்கு மனு நாங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம், எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு நாங்க பட்டா இது கிடையாது, இது கவர்மெண்ட் இடம், இது உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு வேணும்னா 3 சென்ட் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்ப 3 சென்ட் கொடுக்கும்போது நாங்க தலைமுறையா 200 வருஷமா நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். 200 வருஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாங்க கல்ல பேத்து குழி நோண்டி தலையால தண்ணி தூக்கியாந்து ஒரு கண்ணை வைக்க எங்க வாழ்நாளே போயிருக்கு. எங்க மாமனாரு அவங்க அப்பா எல்லா காலத்துல இருந்து வச்சு ஒரு கண்ணை கிளப்பினாங்க. அது ஒண்ணு செத்துது. அதுக்கப்புறம் அவங்க வரவங்க அவங்க எல்லாம் வச்சு ஒண்ணு கண்ணை கிளப்பி நாங்க வாழ்வாதாரம் நாங்க சாப்பிடுறோம். புரியுதுங்களா? இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னாக்கா, எங்களை நீங்க வெளியே போங்க, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, உங்களுக்கு வேணா வேற இடத்துல நீங்க இவ்வளவு நாள் இருந்ததுக்கு ஒரு 3 சென்டோ 2 சென்டோ அதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது எங்களுக்கு அது தேவையில்ல. நாங்க கஷ்டப்பட்டது, எங்களோட கை கால் எல்லாமே இதுல உழைச்சது, இதை நாங்க விட்டுட்டு எங்க மாடு கண்ணு இதெல்லாம் இட்டுக்கிட்டு நாங்க நீங்க கொடுக்குற 3 சென்ட்லயோ 2 சென்ட்லயோ அதுல நாங்க அதை கட்டுவோமா, நாங்க உட்காரோமா, நாங்க சாப்பிடுறது எப்படி? ஒரு கம்பெனி ஒண்ணு வருதுன்னு வச்சுங்க, அந்த கம்பெனில நாங்க போய் வாழ்ந்தோம்னு வச்சுங்க, அந்த கம்பெனில எங்களுக்கு ஒரு 300 ரூபா ஒரு தினக்கூலி சம்பளம் தான் கொடுப்பீங்க. புரியுதுங்களா? தினக்கூலி சம்பளம் கொடுத்துட்டு நீங்க இததான் பண்ணுவீங்க. எங்களோடதே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றோம், நாங்க வேற எதுவுமே சொல்லல. குறிப்பாக நாங்கள் இங்கு விவசாயிகளாக வாழ்ந்து வருகிறோம். இந்த பூமியில் ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தால் நாங்கள் கூலியாக மாறிவிடுவோம். அது மட்டுமில்லாமல் பாரம்பரியமாக முழுக்க முழுக்க இங்கே விவசாயம் தான். இந்த மலையை நாங்கள் திருத்தி இந்த பகுதியில் தற்போது விவசாயம் செய்கிறோம். குறிப்பாக முந்திரி, வாழை உள்ளிட்ட பயிர்கள் இங்கே செய்யப்படுகிறது. அதையெல்லாம் அழிக்கத்தான் அதிகாரிகள் மிகப்பெரிய ஆர்வம் காட்டுகிறார்கள். அதை பாதுகாக்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகள், மலையை திருத்தும் போது வராத அதிகாரிகள் இப்ப ஏன் இங்கு வந்தீர்கள் என இந்த கிராம மக்கள் இந்த கிராமத்தின் முகப்பில் நின்று தடுத்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். காவல்துறை வைத்து மிரட்டுவதற்கான காரணம் என்னவென்று பொதுமக்கள் கேட்கும் அந்த கேள்விக்கு கூட சரியான பதில் இல்லை. அதே சமயத்தில் ஜேசிபி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கு கொண்டு வந்து உடனடியாக இதை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைக்கு தான் அதிகாரிகள் ஈடுபடுகிறார்கள். அதிகாரிகள் இதுவரைக்கும் ஒரு தெளிவான திட்டத்தை இங்கு வகுக்கப்படவில்லை. குறிப்பாக என்ன திட்டம் வரப்போகிறது, எதற்காக இதை கையகப்படுத்தினார் என்று எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு முன்புதான் இதற்கான
என்பதாக ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து பொதுமக்கள் இங்கு ஒரு பதட்டமான சூழல் தான் உள்ளார்கள். குறிப்பாக இந்த கிராமம் முழுவதுமாக முழுக்க விவசாயம், விவசாய கூலிகள் தான். இவர்கள் தான் இந்த பகுதியை வந்து மலையை திருத்தி அங்கு முந்திரி, வாழை உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 4 கிராம மக்கள் இங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை அரசு எடுக்கக்கூடாது, இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது அரசு நிலம் அப்படின்னு அரசு அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இது எங்களுடைய மூதாதையர் நிலம் அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து, அந்த பகுதி மக்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க. இவர்களுக்கு உரிய தீர்வு, நிரந்தரமான தீர்வு அரசுதான் தலையிட்டு எடுக்க வேண்டும். நாமும் பதிவு செய்திருக்கிறோம். ஸ்ரீதர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.